ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொழும்புல இருக்க சதீஷ் ஜுவல்லரி ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துகிற எடுவல் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பிக்சர்லாம் ரெடி பண்ணி அதுவும் பெயிண்டாக பண்ணி எப்படி அழகாக வரைச்சிட்டு இருக்காங்கன்னு. இங்கே ஒருத்தர் குறுகுறுன்னு இருக்காரு. இவர் யார் தெரியுமா? இவர் தான் கமல். இந்தியாவில் உலக நாயகன் மாதிரி இந்த மேட்சோட கார்கா நாயகனே இவர் தான். அண்ணே அங்க அடிக்காதீங்க, இங்க பெயிண்ட் அடிங்க. இங்கடிங்க இப்படிதான் அளவு வைக்கணும். அதுலயும் வயர்லயே அளவெடுக்க என் அளவுக்கு யாருமே இல்ல. அதுல நான் தான் ஜீனியஸ். அன்பா நீ அதை புரி. அண்ணே நீங்க எதை அடிங்க. யார் தெரியுமா? இந்தியாவில இருந்து வந்து இலங்கையில இருக்காரு. நம்ம அண்ணே ஹிந்தி பேசுவாப்புல அப்படியே வேற மாதிரி இருக்கும். அண்ணே 2 வார்த்தை ஹிந்தியில பேசி விடுங்க. मेरा फर्स्ट टाइम खेला था ना उधर में, तो हाईवे को साइड में ग्राउंड है ना, उधर में खेलेगा ना, उधर में खेलेगा तो इधर टूर्नामेंट में எப்ப தலைகீழா போட்டிருக்காரு இவர் தான். போன முறை மேன் ஆஃப் த மேட்ச் அடிச்சவரே. 3 வருஷம் நான் தான். எங்க கேமரா முன்னாடி திரும்ப சொல்லுங்க. இந்த வருஷமும் நான் தான். 3 வருஷமா மேன் ஆஃப் த மேட்ச் இவர் தானா? கப்ப வீட்டுக்கு கொண்டு போனதே இல்ல. 18 வருஷமா நான் வர்றதுக்கு முன்னால போட்டியை முடிச்சு கப்பே தராம ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இவங்க என்ன கமெண்ட் சொல்றாங்க? சொட்டையெல்லாம் விழுந்துருச்சா? சொல்லுங்க நம்ம நீங்க என்ன சொல்லுங்க. எல்லாம் தேஞ்சி முடிஞ்சு செத்த கிளி. போன வருஷம் இவங்க டீம் தான் சாம்பியன். அப்போ இவரு என்னன்னே இவங்க தான் சாம்பியன் சொல்றாங்க. சாம்பியன் ரிசர்வ் பிளேயரை போட்டு உள்ளுக்கு விளையாடாத ஆளை போட்டு 6 அடிச்சு மெச்ச முடிச்சு விட்டேன். வெளியே வந்து இல்ல சரி அதெல்லாம் கணக்கு இல்ல. நான் வந்து ஒரு விராட் கோலியை உள்ளுக்கு கூட்டு வந்து விளையாட வச்சிட்டேன். போறதுக்கு ரிசர்வ் பிளேயர் வீட்டுல இருந்து கூட்டு வந்து அடிச்சு விட்டேன். யாரையா இந்த முறை கூட்டு வந்திருக்கீங்களா? கூட்டிட்டு வந்திருப்பா. இப்படி இல்ல எல்லாம் அவுட் ஆன பிறகு தான் பார்த்தா யாருமே இல்ல. அப்புறம் பார்த்தா திருவண்ணை இருந்திருக்காது. அப்பதான் திருவண்ணை அவர் டீம்ல இருக்கிறது அவனுக்கு தெரியும். அப்பதான் தெரியும் ஃபைனலுக்கு போட்டு மெச்ச அடிச்சு விட்டான். சரி திருவண்ணை நீங்க போயிட்டு அடிங்கன்னு கொடுத்து விட்டா திருவண்ணை அடிச்சிட்டாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. A few moments later. குட் மார்னிங். இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஆளுனே. முதல்ல ரொம்ப கவலைப்பட்டு சொன்னேன். இவர் தான் அடிச்சாரு. வீட்டுல பிள்ளையோட விளையாண்டுட்டு இருந்த கூட்டு வச்சு மெச்ச அடிச்சு விட்டாங்க. ஃபீல்டிங் வரல ஒன்னும் வரல. லீக் மேட்ச்ல எல்லாம் அவ்வளவும் செஞ்ச ஒண்ணுமே செய்யல. ஃபைனல்ல 2 பால் சொல்லி விடுங்க எங்களுக்கு. பிள்ளையோட விளையாண்டு இருந்த கூட்டு வச்சு மெச்ச அடிச்சு விட்டாங்க. வந்திருக்கானே பிள்ளை எல்லாம் வந்திருக்கா வருவாங்க. பத்தியே பேசுறேன். சரி கதைச்சு வரல. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இவர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. இங்க வரதா போன முறை கப் அடிக்கிறதுக்கு முக்கியமா எங்களுக்கு கடைசி பால் 6 ஒன்று அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. மெயின் பிளேயர் வரை இந்த மாதிரி எங்க டீம் வந்து பிரிச்சு மத்த டீம் போயிட்டாரு. சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ பாருங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவர் தான்ப்பா வேலையை சரியா செய்யறவரே. முடிச்சிட்டியா? அதான் டிச்சு வச்சிருக்கீங்க. பாருங்க இந்த பிச்சை நான் தச்சு வச்சிட்டு இருக்கேன், ஆனா அவ இந்த பிச்சை நான் பிச்சு வச்சுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க யாரு? சாப்பாடு எல்லாம் அவங்க தான். இல்ல அந்த வர்றவரு. ஹலோ குட் மார்னிங். இதோ இவர் தான் சதீஷ் போஸ். ஒவ்வொரு வருஷமும் தங்களோட ஸ்டாப்ஸுக்குள்ள டூர்னமெண்ட் நடத்தி எல்லாரையும் அப்படியே ஃப்ரெண்ட்லியா இருக்க விடுவாரு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பரிசு கொடுத்து அழகு பார்ப்பாரு. இந்த வருஷமும் அதையே தான் பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் பிளேயர்ஸ் எல்லாமே வச்சுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எல்லாமே பார்க்க மொரட்டு ஆக்களா இருக்காங்க. இன்னைக்கு அப்படியே மேட்ச் ரொம்ப ஃபயரா இருக்க போகுது. அப்படிப்பட்ட மெச்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 4 டீம், 5 ஓவர் மேட்ச். இந்த மேட்ச் எப்படி போக போகுதுன்னே நாமளும் பார்க்கலாம். இங்க மட்டும் பார்த்துட்டு கூட்டம் கொஞ்சமா இருக்க நினைக்காதீங்க. கிரவுண்டுக்கு வெளியில போய் பாருங்க, கூட்டம் சும்மா அள்ளும். நீ எப்படி போட்டாலும் அடிப்பேன்டா. பால் போச்சா போய் நீ எடுப்போ. அடிச்சவனே பால் எடுக்கிற சம்பிரதாயம் நம்ம ஊட்ட மட்டும் தான்டா இருக்கு. அரிசுவையோடு சாப்பாடு வந்துருச்சு. எல்லாரும் ஓடி வாங்கப்பா, ஓடி வாங்க, சாப்பாடு வந்துருச்சு. நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்கேன். அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க.
பாருங்க சாப்பாடுக்கான கூட்டத்தை மட்டும் பாருங்க. படையப்பா படத்துல வரத விட பயங்கரமான கூட்டமா இருக்குது. ஆமா என்னம்மா நீங்க இப்படி அடிச்சுக்கிறீங்க? இங்க பாரு, ஐயோ இந்த மாதிரி பேட்ல என்னத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அடிச்சுக்க வேண்டியது. இதுல இருக்க நம்ம பெண்களோட ஒத்துமை ஆயிரம் வச்சு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னது அது? இது வந்து எனர்ஜி லெக்டோஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு தான் நீ பொலன்னு பொலக்க பாருங்க அதுல என்ன ஒத்துமையா பிரிச்சுக்கிறாங்க மட்டும். இந்த இதை கப்பை இங்க வைக்கணும், இந்த கப்பை இங்க வைக்கணும், இப்படி வச்சு பார்த்தாதான் தூரத்துல இருந்து போக்கஸ் பண்ணும்போது அழகா இருக்கும். மாமா என்னவா பண்ணிக்கிறீங்க? இதெல்லாம் இப்படி எடுக்கிறதுல இந்த மரத்தை தூக்கி இங்க வைக்கணும், இந்த கப்பை தூக்கி இங்க வைக்கணும். பாரு இப்படித்தான் போடணும், அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். புரியுதா? இந்த எடுத்து நீ அதை எடுத்தீங்க வை. நான் வந்து பார்ப்பேன். இதே மாதிரி அடிக்க வைக்கணும், சரியா? மதியம் 3 மணி அளவில் இந்த மைதானத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று எமது சட்டீஸ்வரரின் தொழிற்சாலை முகாமையாளர் கிருஷாந்தன் அவர்கள் ஆய்வின்படி தற்பொழுது கூறியிருக்கின்றது. நமக்கு இந்த மேடைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி கிருஷாந்தன் ஐயா அவர்கள். புதியதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. மைதானத்துக்கு விரைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பிளீஸ் கோச்சிக்காம வந்து போட்டோ எடுக்கலாம். தம்பி தேவா, பொண்ணுங்கெல்லாம் ஆம்பளையில கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே. அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? கேர்ள்ஸ் எப்படி விளையாட மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் விளையாடணும். நீங்க போங்க, அவங்க போட்டோஸ்லாம் அடிச்சுவாங்க, மேக்கப்லாம் கலையா. நீங்க போங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நம்ம பசங்களை பாருங்களே, அழகா ஒரு ஓரத்துல எவ்வளவு அமைதியா உட்காந்துருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுங்களோட முகத்தை பாருங்க. ஸ்ரீலங்கால இருக்க மொத்த பியூட்டி பார்லரும் இங்கதான் இறக்குமதி பண்ணிருக்காங்க போல. அந்த அளவுக்கு அப்படியே மேக்கப்னா மேக்கப், அப்படியே ஒரு மேக்கப். மணிமேகலை என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. மெச்சிக்கு ஓகனேசர்ன்ற பேர்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணி வைக்க போறாங்களோ, என் தலை உருளாம காப்பாத்தி கடவுளே. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகியும் எத்தனை மணிக்கு விளையாடுறது பாப்போம். இன்னைக்கு என்ன நடக்க போதும். இவர் யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. இதுதான் நம்மளுடைய தில்லையம்பலம் தனித்தரம் இளைஞர்களுடைய மிக பிரபலமான அறிவிப்பாளர்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ்ல ஒரு அடிச்சு காலையில ஸ்போர்ட்ஸோட மொத்த வித்தையும் கரைச்சி குடிச்சவரு. அவரு தான் இன்னைக்கு இந்த மிச்சோட அனௌன்சரா வந்திருக்காரு. சும்மா தெரிக்கோட போறாரு. அன்னையோட அனௌன்சிங் அப்படி இருக்கும். அவர் கூட சேர்ந்து வந்திருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தர்சன் சாமி. தர்சன் சாமியோடைய வாய்ஸ் சும்மா கணீர்னு இருக்கும். அவரும் பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா கிரிக்கெட்ல நம்ம சொல்றதாப்பா டாப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு அப்படியே மிரட்டி விட போறாங்க. எப்படி வரிசை அணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நேஷனல் அந்தம் பாடி கொடியெல்லாம் ஏத்தியாச்சு. அதனாலதான் கலைஞ்சி போறதுக்கு முன்னாடி மெச்சை எப்படி விளையாடணும், இந்த மெச்சை என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வீரர்களுக்கான ஒரு குட்டி அட்வைஸ். அதனாலதான் இவ்வளவு ஒத்துமையா அமைதியா நினை கேட்டுட்டு இருக்காங்க. அப்பாடா எல்லாம் பேச வந்துட்டாங்க. ஒரு ஒரியான பெற்று பார்த்த மாதிரி டோஸ் போட போறாங்க. எங்க போட்டாச்சு. எஸ்ஏ பிரீமியர் 2025 ஆரம்பமாகுது. வாங்க அப்படியே ஃபன்னா மேட்ச் பார்க்கலாம். இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும், எல்லாரும் கப்பு தூக்கணும். எல்லாரும் சேர் சொல்லுங்க. இப்ப கையை மேல தூக்கணும். 1 2 3 தூக்குங்க. பேட்டர்ஸ் வாங்க. அந்த டீம் போறாங்க. நம்ம இப்ப போறோம். இன்னைக்கு வந்து எப்படியுமே ஒரு 100 ரனுக்கு மேல சரி குவிக்கிறோம். அந்த அடி ஒவ்வொரு அடியும் மறுநடியா இருக்கணும். வாங்க போலாம். கடவுளை ஒன்னு நம்பிதான் உள்ள போறோம். அப்படியே போல் ஒன்னு வெளியில பறக்கணும். இந்த மேட்ச் டைம்ல இந்த கமல் பண்ற அனுப்புற பாருங்களேன், யாருக்கு சப்போர்ட் பண்றாருன்னே தெரியல. போடு போடா, என்னத்தை போடணும்? ரைட் 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 25ஆம் இலக்கு பயந்து குடு குடா. என்னத்தை கொடுக்கணும் கமல்? சொல்லுங்க, என்னத்தை கொடுக்கணும்? போச்சா? மொத்தமா போச்சா? போன மெச்சு தான் கையை விட்டு போச்சு. இந்த மெச்சு அதை நம்ம விட்டு போயிடக்கூடாது. சேர்ந்து சொல்லுங்க. நீ இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்க. நீ இந்த பக்கம் போ. அங்க பாரு அவனை. நீ அந்த பக்கம் போ. நீ இங்க இங்க வா, இங்க வா. அந்த பக்கம் இந்த பக்கம் வா. ஒரு போல நம்மள தாண்டி வெளியில போக கூடாது. 6 லைனுக்கு ஒரு போல போக கூடாது. அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் போங்க.
போங்க. நான் அப்படி பின்பக்க போறேன். என்ன மீறி ஒரு போல் பின்னாடி போகாது. அந்த சொல்ல நல்லா போட சொல்லி அடிச்சுட்டான் செக்ஸ். என்னோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருங்க. அடிப்பேன் பாரு ஒரு அடி. ஐயோ பின்னாடி போயிடுச்சு. ஓடு 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 மச்சா, ஓடு ஓடு ஓடு. எப்படியாச்சும் ரன் எடுத்துக்க பாத்துக்கோ. ஓடு ஓடு. இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான்னு தெரியல. கையை தட்டி விடுவோம். போற போக்க பார்த்தா நமக்கு வச்சு கையை விட்டு போயிருமோ தெரியாத. இருந்தாலும் பரவாயில்ல. உற்சாகத்தை தளர விடாம எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. அடியே கேமரா நம்மள பார்த்து தான் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எதுவுமே பண்ணலன்னா அதையே ப்ளூப்பர்ஸ் ஆக்கிடுவாங்க. நான் அப்படியே தரையை சொல்லிட்டு கையை தட்டுவேன். 1 2 3 சொல்லும் போது நீயும் சேர்ந்து கையை தட்டு. நம்ம அப்படியே செலிப்ரேட் பண்ண மாதிரி எடுத்துருவோம். 1 2 3 3D கேமரா போயிடுச்சேன்னு பாரு. கூட்டத்துல கருப்பாடா பக்கத்து டீம்ல ஸ்லிப்பர் செல்ஸ் ஒழிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஆடம் தட்டுறோம் தூக்குறோம் கடாயில போட்டு வறுத்து குழம்பாக்குறோம். எல்லா இடத்துலயும் சம்பவத்தை பார்த்தா அவள் சின்ன குழந்தை அழகா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அப்படியே இருக்காம போயிட்டு முகத்தை காட்டி பயமுறுத்தி வாங்கடி ஜூ 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 எங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அதை தூக்கிட்டு வந்து நாள் ஃபுல்லா வச்சிருந்து அந்த குழந்தையும் பயமுறுத்தி அறுக்க வச்சு கடைசியா இந்த குழந்தை குழப்பம் பண்ணுதுன்னு கொண்டு போய் அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்துட வேண்டியது. அப்பா அப்பா அங்க அப்பா தப்பு தப்பா விளையாடிட்டு இருக்காருமா. அதை அந்த குழந்தைக்கு சொல்லி காட்டுமா கொஞ்சம். இந்த அக்கா வந்ததுலேருந்து பெட்டை தூக்கி வச்சுட்டா இருக்கா. ஆனா ஒரு போலே அடிச்சு பார்க்கல. அடிக்கிறதே அடிச்சுட்டு அந்த போஸோ பாருங்க பாகுபலி காட்டப்பா மாதிரி. எல்லாரும் வாங்க. இந்த மேட்சை கைவிட்டு போயிடக்கூடாது. இவ்வளோ நாள் நம்ம நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மேட்ச் தான் வரைக்கும் வின் பண்ணியிருக்கோம். இந்த மேட்சை விட்டுறக்கூடாது. இந்த மேட்ச்ல எப்படியாச்சும் அடிக்கிறோம் ஜெயிக்கணும். ஃபைனலுக்கு போகிறோம். ஃபைனலில் வர டீமா அடிச்சு துவச்சி கப்பை தூக்குறோம். 2025 நம்ம தான் சாம்பியன். இங்க பாருங்க பக்கத்து டீம் ஹெவியா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம எப்படியாச்சும் கப்பை அடிக்க பார்க்கணும். கோஆர்டினேட் பண்ணி தான் விளையாடணும். நல்லா விளையாடணும். சரியா புரியுதா? நம்மளும் யாருக்கும் குறவுல அப்படின்ற மாதிரி காட்டணும். ஹெவியா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த முறை நம்ம தான் சாம்பியன் ஆகணும். எல்லாம் ஒருத்தவங்க மனசு வச்சுக்கோங்க. We are the champion. We are the champion. ஓகேவா? இங்க பாருங்க சுதா, நம்ம 2 பேரும் தான் 1 டவுன் போறோம். நம்ம அடிச்சு கொடுத்தது தான் மெர்சி. நம்ம மட்டும் ஸ்கோரை நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி வரவங்களும் அடிச்சிருவாங்க. டீம் ஸ்கோரும் கூடிரும். அதனால பார்த்து நீ தான் நம்ம பொறுமையா விளையாடுங்க. நம்மளோட எதிரி டீமை சும்மா சாதாரணமா இட போட்டக்கூடாது. எப்போ எங்க போல் வரும் எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது. அதனால நம்ம தான் பார்த்து போகணும். முக்கியமா நோ பால் போட்டக்கூடாது, ஒயிட் போட்டக்கூடாது. பால் போட சொன்னா இவ்வளவு நேரம் லேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட அடியை மட்டும் பாருங்க. இந்த பிரபுவோட அடி இருக்கே, அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கும். வருது 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 வருது. சொன்னல எப்படி ஒரு 6 பாத்தீங்களா? பாத்தீங்களா அவங்களோட எனர்ஜிய? இந்த எனர்ஜிக்கு யாராவது கிட்ட போக முடியுமா? ஆனா இப்படி இருக்க கேர்ள்ஸ் ஈவினிங் டைம் ஆனா அவங்களோட எனர்ஜியை பார்க்கணுமே. இப்ப பாருங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இவ்வளவு அனைவலத்திலையும் ஒரு குதூகல வேணுங்கிற மாதிரி இங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எங்க வந்தாலும் இதை பண்ணிடணும். நமக்கு செல்ஃபி முக்கியம். மேட்ச் பார்க்க நம்மளும் பேட்டிங் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. பெட்டா எடுக்கிறோம். வேணாம், பால் எடுத்து பால் போடுவோம். போட்டுட்டேன். ஐயா பால் போட்டுட்டேன். அப்பாடா லீக் மேட்ச் எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் மேட்சுக்கு வந்தாச்சு. ஃபைனல் மேட்ச்ல இப்போ டொஸ் போட போறாங்க. டொஸ் போடுறதுக்குலாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. முக்கியமா சதீஷ் போஸ் இருக்காரு. அவருடைய ஃபேமிலி எல்லாமே வந்திருக்காங்க. இப்ப அங்க பாருங்க தோயினவன் வந்து கொடுத்தாரு. இவர் தான் குமார்னு. குமாரனை பத்தி சொல்லணும்னா சதீஷ் போஸோட வலது கை நம்பிக்கை எல்லாமே அவர் தான். அவர் இல்லாம எந்த டூர்னமெண்ட்டுமே நடந்ததும் கிடையாது. குமாரனை எந்த டூர்னமெண்ட்டையும் மிஸ் பண்ணதும் கிடையாது. டூர்னமெண்ட் சொல்றதை விட எல்லா இடத்துலயுமே எல்லா சந்தர்ப்பத்திலயுமே சதீஷ் போஸோட குமாரனே இருப்பாரு. குமாரனை இல்லாம மெச்சே இல்ல. ஃபைனல் மேட்ச் எந்தெந்த டீம் மோதுனாங்கன்னு கேட்டா சதீஷ் போஸ் இருக்காருல்ல, சதீஷ் போஸோட எஸ்சி கீட்டஸ் டீமும் நம்மளுடைய கமல் இருக்கார்ல, கமலோட பவர் ஹவுஸ் டீமும் தான் மோதுனாங்க. இதுல பவர் ஹவுஸ் டீமை அடிச்சு துவச்சி துவம்சம் பண்ணி சதீஷ் போஸோட எஸ்சி கீட்டஸ் அணி 2025க்கான கப்பையும் அப்படியே தட்டி தூக்குனாங்க.
ரொம்ப பிரம்மாண்டமான இந்த மெச்சி ஒரு மெச்சினா இப்படிதான் நடத்தணும் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவும் டீசெண்டாகவும் அழகா நடந்து முடிஞ்சு எல்லாருமே அப்படியே சந்தோஷமா துள்ளி குதிச்சு எப்படி கொண்டாடுறாங்கன்னு மட்டும் பாருங்க. இந்த மெச்சி இப்படியே முடிஞ்சா இவ்வளவு தானா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. கிளைமேக்ஸ்ல உங்களுக்காக ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னது ட்விஸ்டா? ஆமாங்க, கட்டாயம் இருக்கு. என்ன ட்விஸ்ட்ங்கிறத இப்போ பாருங்க. போடுங்கப்பா டைட்டில் கார. அண்ணே கமல்னே, போன வருஷம் மேன் ஆஃப் த மேட்ச் யார் அடிச்சான்னு கேட்கும்போது நீங்க என்ன பத்தி சொன்னீங்க? 3 வருஷம் நான் தான். கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. இந்த வருஷமும் நான் தான். இந்த வருஷமும் நான் தான். ஐயோ போச்சே. இந்த மெச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெச் வீடியோலாம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவும் மறக்காம நீங்க பாத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.